இது வந்து வீடா இல்லை கொட்டாரமா பாருங்கள், எவ்வளோ பெரிய வீடு. அதில் வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ள நீட் அதிகம் கிடையாது, நல்ல சரியான அகலங்க. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 70 அடி கிட்ட அகலம் இருக்கும். அதோட பில்லர் பாருங்கள் எப்படியெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு தனி டிசைன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிசைன் ஒர்க்கு தாங்க. வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மார்க் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மார்க் இல்லை இந்த மார்க்கு. இந்த மார்க்கில் இருக்கிற மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைன் வச்சு ஃபுல்லாகவே எடுக்கணுங்க. ஒரு 2 வெட்டுகள் வந்து உள்ளே போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி ஆழத்துக்கு ஃபுல்லாகவே வந்து எடுத்து லோடிங் பண்ணுற வேலை. ஸோ அதுதாங்க இன்றைக்கி வேலை. பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பள்ளி பார்த்தோம். பள்ளி கூட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய டிசைன்லாம் ஒன்று பண்ணலாங்க. ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க. இவங்க பாருங்கள், அந்த ஜன்னலுக்கு மட்டுமே எவ்வளோ பெரிய டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய வீடுங்க. இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கணும்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் லைன் தான் சொல்லியிருந்தாங்க. இந்த லைன் வந்து சென்ட்ரலில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 டீத் இந்த பக்கம் வைக்கணுங்க. 3 டீத் இந்த பக்கம் வச்சு 1 டீத் இந்த பக்கம் வைக்கணும். அந்த மாதிரி இங்கே இந்த லைன் வந்து எப்படின்னா 3 டீத்து இந்த பக்கம் வைக்கணும், 1 டீத்து இந்த பக்கம் வைக்கணும். அந்த மாதிரி வந்து எடுக்கிட்டு இந்த பக்கம் சொல்லியிருக்காங்க. அதுதாங்க இன்றைக்கி ஃபுல்லாக வேலை. இன்றைக்கி வேறு பொங்கலுக்கு வேறு ஊருக்கு போகணும். என்ன பண்ண போகிறோம் தெரியல. வேலை முடிஞ்சிருச்சுன்னா ஓகே, அதுக்குள்ளே மதியத்துக்குள்ளே வேலை முடியலன்னா வேறு ஆளை விட்டுட்டு தாங்க போகணும். এটা চুরি গেল, এটা একটা কর্নারটা, ওই কর্নারটা এটা ওই রাউন্ডটা চুরি গেল, এটা এই রাউন্ডটা থেকে মারতে একটা এটা কাজ করতে একটা বুঝলা, এটা কানারটা হয়, কানারটা এই কারণে এটা এটা মারতে ওটা রেডিয়া வணக்கம் கைஸ். இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கொட்டார மாதிரி இருக்கிற வீட்டில் ஃப்ரண்ட்டில் கார்டன் செட் பண்ணுறதுக்காக சைடில் ஒரு கல்லில் வச்சு கட்டும் பார்த்தீங்கன்னா டிசைன் ஒர்க்குக்காக. ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாமே சின்ன ஒரு 2 கல் பதிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபவுண்டேஷனுக்கு வேலை தாங்க. ஏன்னா காலையிலேருந்து நல்ல ஒரு வெயில். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை பார்த்தோன்னே தெரியும் எவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா அந்த வீட்டை கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 30 பேர் கிட்ட வேலை செய்கிறாங்க. வயரிங்க்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங்கு, அப்புறம் கருங்கல் வேலைக்காரங்க, அப்புறம் இந்திக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வாட்டர் லெவல் படிக்கிறதுக்கு, அப்புறம் இன்டர்லாக் பிடிக்கிறதுக்கான ஆளுக்கு, இது எல்லாருமே சேர்த்து எப்படி பார்த்தாலும் 30 பேர் கிட்ட வேலை செய்கிறாங்க. என்னோடய சேர்த்து நான் சொல்கிறேன். ஏன்னா இது அவ்வளோ பெரிய வீடுங்க. இந்த வீட்டில் வந்து நமக்கு இப்போ வேலை பார்த்திங்கன்னா என்னோட லாஸ்ட்டு. இன்றைக்கி வந்து நான் ஊருக்கு கிளம்புறேன் பொங்கலுக்கு. ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இனிய ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா, வாங்க இப்படியெல்லாம் இருக்குது, இப்படிலாம் எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். கேட்லேருந்து வர வண்டி எல்லாமே நேராக இங்கே வந்துட்டு அந்த வழியாக நேராக அப்படியே ஃப்ரண்ட்டில் போய் நிறுத்திட்டு பார்க் பண்ணிவிட்டு ஆளுங்களாம் இறக்கிட்டு திரும்ப அந்த பக்கம் இருந்து அப்படியே வெளியே வர்றதுங்க. அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்காக, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஏதாச்சும் போகிறதுக்கான கேப் இது. இந்த கேப்பு மட்டும் பாய்க்கிறது எல்லா கேப்புமே வந்து பார்த்திங்கன்னா கார்டன் செட் பண்ணுறதுங்க. ஸோ தண்ணி போகிறது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பூச்செடி இது மாதிரிலாம் வச்சு பிள்ளைலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி கார்டன் செட் பண்ணுற வேலை அதுதாங்க இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்ல வெயில் இருந்தாலும் மண்ணு ரொம்ப லூஸாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஏதோ வண்டியெல்லாம் அப்பப்போ ஓடிட்டே இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 1/2 அடிக்கு மட்டும் ரொம்ப டைட்டாக இருக்குது. பாக்கி அடியெல்லாம் லூஸாக இருக்குதுங்க. பையன் பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் வைக்கிறதுக்காக எப்படி கும்ப கையில் பிடிச்சிட்டு இருக்கோம் மாதிரி டார்ச்சர் பண்ணுறாப்புல.
കറക്റ്റാണ്. പുറത്തര ഗ്യാപ്പ് ഉണ്ട്. അതിലിറക്കിക്കാം, അതിലിറക്കിക്കാം. ഇറക്കിക്കാം, 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 ഇറക്കിക്കാം. ഇറക്കിക്കാം. വെരി ഗുഡ്. ഇന്നലെ കൂടി എങ്ങനെ അന്താത്തിക്ക ആവശ്യമുള്ളൂ. ഈ ഗ്യാപ്പ് നമുക്കേ അല്ല ഇതിൻ്റെ ഉള്ളിൽ കറക്കണ്ട. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆகுதுங்க. 3 ஆகும்போது இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஆகுது. ஸோ வேலை வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ லாஸ்ட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதுக்கான பிள்ளைகள் கூடி 2 பிள்ளைகள் கூடி சேர்த்து ஒன்றா எடுத்திருக்கேன். அடுத்தது அங்கே ஒரு பிள்ளைகள் கூடி இருக்குது. இதுக்கப்புறம் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாக்கியானுங்க இப்போ மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கானுங்க, இது அங்கே வந்து நீட்டாக மார்க் பண்ணியிருக்கானுங்க. இது எல்லாமே திரும்பவும் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 1.5 அடி கிட்ட ஆழம் வச்சு எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 2.5 அடி 3 அடி கிட்ட ஆழம் வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன கதைன்னே எனக்கு தெரியல. திரும்ப எடுத்ததுக்கு மேலேயே திரும்ப வண்டியெல்லாம் மண்ணு போட்டு மூடி திரும்ப டிப்பரை அந்த பக்கம் வர வச்சு அதை ஒரு மடங்காக லோடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன கணக்குன்னே தெரியல. எப்படியும் அந்த வேலை நீ செய்ய போகிறதில்ல, சீக்கிரமாக நிறுத்தி நம்ம வீட்டுக்கு போகணும். அவ்வளோதாங்க, வேலை நிறுத்தியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மார்க் பண்ணது எல்லாமே வந்து எடுக்கணுங்க. இது என்ன லைன்னே தெரியல. ப்ளம்பிங்காக தண்ணி போடல பைப்புன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே எடுக்கிறது இருக்குங்க. அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட டைம் ஓவர் ஆகிடுச்சு. நம்ம வந்து நிறுத்தியாச்சு, கிளம்பிட்டோம். வேலை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தியாச்சுங்க. பார்த்திங்கன்னா பொங்கலுக்காக ஊருக்கு போகிறதுக்காக சீக்கிரமாக நிறுத்தியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டேன். வேலையும் ஃபுல்லாக முடியலை. இன்னும் நாளைக்கும் வேலை இருக்குது. இன்னொரு ஆப்பரேட்டர் வந்து ஓட்டுவாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 நாள் 15 நாள் கிட்ட லீவ் இருக்குதுங்க. ஸோ லாங் டைம் கொஞ்சம் லீவ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் விசேஷமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் வரும். ஸோ வீடியோஸ் வந்து அதிகமாக வராது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா யாரும் கொஷினே கேட்காதீங்க, ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன். எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல். பார்க்கலாம், சேட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா கேட் வைக்கிறதுக்காக இருக்கிற பில்லருங்க. அது ஒரு பில்லரு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பில்லரும் சேர்ந்து ஒரு குழி எடுத்தாச்சு. என்னென்னமோ டிசைன் ஒர்க் பண்ணுறாங்க. எப்போ அந்த வீட்டு வேலை முடிஞ்சு உங்கள் கையில் கொடுப்பாங்க தெரியல.